உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் உயர்வு அற நான் என்று அகந்தை உயராமல். அகந்தை உயர்ந்தால் நீதி தாழ்ந்து போகும், பொது நலம் குறைந்து போகும், பாதுகாப்பு என்பது இல்லாமல் போகும். அகந்தை என்பது ஜீவனுடைய குணம். அதை அது உயிர் பிரிந்தாலும் விட்டு கொடுக்காது. உயிரை பிரித்து அகந்தையை நீக்குவதில் என்ன பயன்? உயிரோடு அகந்தையை நீக்கவல்ல உயர்நலம் உயர்ந்த கல்யாண குணங்கள் உடையவன் எவன் எப்படி? சூரியன் தோன்ற பனித்துளி காணாமல் போகுமோ, பரமன் தோன்ற அகந்தை காணாமல் போகும். மயர்வர மதிநலம் அருளினன் எவன்? மயர்வர மயக்கம் நீங்க, அறிவானது மயங்கி கிடக்கிறது. உண்மை பொய்யாக, பொய் உண்மையாக, சரி தவறாக, தவறு சரியாக, நல்லவன் கெட்டவனாக, கெட்டவன் நல்லவனாக தெரிகிறான். இது மயக்கத்தின் நிலை, இது நோய். இதற்கு மருந்து தர வல்லவன் மதிநலம் அருளினன் எவன்? அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவன்? அவன் அயர்வரு சோர்வென்பதே துளியும் அறியாதவர்கள், சக்தியும் ஆற்றலும் மிகுந்தவர்கள் யார்? அமரர்கள். ஏன்? தனக்குள் உள்ளூரும் சக்தியையும் ஆற்றலையும் வீணடிக்காத சுய ஒழுங்கையும் கட்டுப்பாட்டும் உள்ளவர்கள் நாம். அது இல்லாதவர்கள். நமக்கு சுய ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் அருளவல்லவன் எவன்? அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. துயரரு துன்பத்தை நீக்கிக்கொள், என் துன்பத்தை நீக்க வல்லவன் எவன்? எவன் அகந்தையை நீக்க வல்லவனோ, எவன் அறிவின் மயக்கத்தை நீக்க வல்லவனோ, எவன் சுய ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் அருள வல்லவனோ அவனே என் துன்பத்தை நீக்க வல்லவன். துன்பத்திற்கே இந்த மூன்றும் தான் காரணம். அவன் சுடரடி தொழுது எழு என் மனனே. என் மனமே, சுடரடி அருள் மிகுந்த ஒளி மிகுந்த திருவடிகளை தொழுது என்னை துன்பத்திலிருந்து விடுவிப்பாய். துன்பத்திற்கான காரணம், அதை நீக்கும் முறை, நீக்க வல்லவன், நீக்கிக் கொள்ள வேண்டியவன் என்று ஐவரையும் ஒரு கோட்டில் வைத்து பாடுகிறார் நம்மாழ்வார். நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரூர் புகழ வடிந்தேலோர் எம்பாவாய்.